மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை சற்று முன்தான் நேர்காணலில் சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் எங்களிடத்திலே கேட்ட கேள்வியானது, தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது, கடந்த முறை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தோம், இந்த முறை என்ன செய்யலாம் என்று கேட்டார். மொத்தம் 28 பேர் ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் விருப்ப மனு கொடுத்திருக்கிறோம். கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் 28 பேரையும் அரவணைத்து தான் பேசினார். நிச்சயமாக 21 பேரில் ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்களிடத்திலே கேள்வி கேட்கும் பொழுது கழகத்தினுடைய சாதனைகள், தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எவ்வாறு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது, எப்படி சேர்த்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி நன்கு கேட்டறிந்தார். அப்பொழுது ஒவ்வொருத்தராக நாங்கள் பதில் சொன்னோம். சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரையும் உன்னிப்பாக கவனித்தார். கவனித்துவிட்டு நாங்கள் சாதனைகளை எவ்வாறு மக்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நன்கு அவரிடத்திலே சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் சொன்னோம், தலைவருடைய சாதனை நிச்சயமாக குடும்பத்தில் எல்லோருக்கும், அப்பா மகன், அம்மா மகள் போன்ற எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற ஆட்சியில்தான் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல எல்லோருக்கும் எல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை அவரிடத்தில் நாங்கள் சொன்னோம். நிச்சயமாக இந்த முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒரு 27 வயது நிரம்பிய இளைஞனாகிய நான் இந்த முறை சீட்டு கேட்டிருக்கிறேன். தலைவர் என்ன ஆணையிட்டாலும், தலைவர் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவர்களை வெற்றி பெற செய்ய நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி முடித்துக்கொள்வேன். நன்றி. தலைவருடைய ஆணை எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தலைவர் கூட்டணிக்கே கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்ய சொன்னாலும் நாங்கள் அதையும் செய்வதற்காக தயாராக இருக்கிறோம். RS கிரி, நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வருகிறேன். ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதியில் நான் இந்த முறை தலைவரிடத்திலே விருப்ப மனு அளித்திருக்கிறேன்.